இந்த பெண் தன் பூனை எப்போதும் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்துக் கொண்டிருப்பதை கவனிக்கிறாள். அதுக்கு அப்புறம் ஜன்னல் வழியாக பார்க்கும்போது வெளியே சில விசித்திரமான நபர்கள் நிற்பதையும் பார்க்கிறாள். அடுத்த நொடியே யாரோ கதவை தட்டுகிறார்கள். அதை கேட்டதும் பூனை பயந்து ஒளிந்து கொள்கிறது. அந்த விசித்திரமான நபர்கள் வீட்டிற்குள்ள வந்து தாங்கள் ஒரு பூனையை தேடி வந்ததாக சொல்கிறார்கள். ஆனால் அந்த பூனை ஒரு பொம்மை மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு அலமாரிக்குள்ள ஒளிஞ்சிக்கிச்சு. ஆனா அதை அவர்கள் கவனிக்கவே இல்லை. அவங்க போனதுக்கு அப்புறம் பூனை வெளியே வருது. இதை பார்த்து அந்த பெண் மிகவும் குழப்பம் அடைகிறாள். அடுத்த நாள் அந்த பெண் தன்னோட பூனையை நடைபயிற்சிக்கு அழைச்சிட்டு போறாள். அப்போ மீண்டும் அந்த நபர்கள் வந்து பூனையை கடத்திட்டு போறாங்க. அதை பார்த்து பயந்து போன இந்த பொண்ணு போலீஸுக்கு போன் செய்ய வீட்டுக்கு ஓடுகிறாள். ஆனால் அடுத்த நொடியே அந்த நபர்கள் பூனையோட திரும்பி வராங்க. அப்போதுதான் அந்த பெண்ணுக்கு ஒரு உண்மை தெரிய வருது. அவளோட பூனை ஒரு சாதாரண பூனை அல்ல, அது ஒரு பெரிய பணக்கார வாரிசு. அந்த நபர்கள் அனைவரும் அந்த பூனைக்கு வேலை செய்யும் வேலையாட்கள். அவர்கள் பூனையை திரும்ப அழைத்துச் செல்ல முயன்றாலும் அந்த பூனை தன் எஜமானியை பிரிந்து செல்ல விரும்பாமல் அங்கேயே தங்கிவிடுகிறது. பதிலுக்கு அந்த பூனை மூலம் அந்த பெண்ணுக்கு விலையுயர்ந்த உணவுகளும் $1 மில்லியன் பணமும் கிடைக்கிறது. இதனால் அந்த பெண்ணும் பெரிய பணக்காரியாக மாறுகிறாள். ஆனா இந்த கியூட்டான அழகு பூனைக்கு ஒருத்தர் கூட லைக் பண்ணல.